சற்று முன் வெளியான தகவல். அதிகரித்த ரூ. 500 கள்ள நோட்டு. ஈஸியா கண்டுபிடிப்பது எப்படி? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம் நாட்டில் தற்போது ரூபாய் 500 நோட்டுகளுக்கு மாற்றாக புது வகையான கள்ள நோட்டு புழக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ரூ. 500 கள்ள நோட்டு எப்படி இருக்கும்? அதனை கண்டுபிடிப்பது எப்படி என்பது பற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி வங்கிகள், சிபிஐ, என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகள் விழிப்புடன் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் அதிக மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டு என்றால் ரூபாய் 2000 நோட்டுதான். ஆனால் தற்போது ரூபாய் 2000 நோட்டுகள் மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் இல்லாத நிலை உள்ளது. பலரும் 2000 நோட்டுகளை சேமித்து வைத்து கொண்டுள்ளனர். இந்த ரூபாய் 2000 நோட்டுகளுக்கு அடுத்ததாக பெரிய மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டு என்றால் ரூபாய் 500 நோட்டுதான். இதுதான் தற்போது மக்களிடம் அதிகமாக புழக்கத்தில் உள்ளது. 200, 100 மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தைப் போல் ரூபாய் 500 நோட்டுகள் சாதாரணமாக அனைத்து தரப்பு மக்களிடமும் உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திதான் தற்போது சில விசமிகள் ரூபாய் 500 கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட தொடங்கி உள்ளன. கடந்த மாதத்தில் இருந்து ரூபாய் 500 கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவரிடம் இருந்து ரூபாய் 500 நோட்டை வாங்கும்போது அதனை முறையாக செக் செய்து ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: நம் நாட்டில் தற்போது புதுவகையான ரூபாய் 500 கள்ள நோட்டு புழக்கத்திற்கு வந்துள்ளது. சமீப காலமாக இந்த போலி ரூபாய் நோட்டின் புழக்கம் என்பது அதிகரித்துள்ளது. பொதுவாக ரூபாய் நோட்டின் மேல் பகுதியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கள்ள ரூபாய் நோட்டில் ரிசர்வ் என்ற சொல் தவறாக இருக்கும். ரிசர்வ் என்ற சொல் ரசர்வ் என்று குறிப்பிடப்பட்டே இருக்கும். அதாவது ஆர் என்ற எழுத்துக்கு அடுத்த இரண்டாவதாக இ என்ற எழுத்து வருவதற்கு பதில் தவறாக ஏ என அச்சிடப்பட்டிருக்கும். இதுதான் ரூபாய் 500 கள்ள நோட்டாகும். இந்த ரூபாய் 500 கள்ள நோட்டு பார்க்க உண்மையாக ரூபாய் 500 நோட்டு போலவே இருக்கும். இதனால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். இது தொடர்பாக வங்கிகள், சிபிஐ, என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுபட்டவர்கள் கண்டுபிடிக்க என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணையை தொடங்கியுள்ளன என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் ஒருவரிடம் இருந்து ரூபாய் 500 நோட்டை வாங்கும்போது அது கள்ள நோட்டா என்பதை செக் செய்து வாங்க வேண்டும். குறிப்பாக ரிசர்வ் என்ற சொல் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை தவறாக இருந்தால் அந்த நோட்டை அவரிடமே கொடுத்துவிட வேண்டும். இதன் மூலம் கள்ள நோட்டால் ஏமாற்றாமல் இருக்க முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுரை வழங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் மின் வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தால் இலவச மின்சாரம் ரத்து ஆகுமா? அதாவது தமிழக மின் வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற எதிர்ப்புகள் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் தனியார் மூலம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினால் விவசாய மின் இணைப்புகளுக்கும் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், காலை 6 மணி முதல் 10 மணி வரை, அதேபோல மாலை 6 மணி முதல் 10 மணி வரை கூடுதல் 25% கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை வரும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அண்மையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் குறித்து கூறுகையில், தமிழ்நாடு மின் வாரியத்தில் உள்ள மின்
இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு நிர்பந்தத்தால் தமிழக அரசு அதை ஏற்க இருக்கிறது. இந்த திட்டப்ப இந்த திட்டப்படி மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்ய மின் ஊழியர்கள் வீட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. அதே நேரத்தில் சாதாரண மக்கள் மின் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் அலுவலகத்திற்கு வந்து பெனால்டி உடன் ஒரு தொகையை கட்டி சரி செய்து வருகிறார்கள். ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் மின் மறு அமைப்பு செய்ய தோராயமாக ரூபாய் 350 முதல் 400 வரை கட்ட வேண்டும். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி பராமரிக்கும் பணியை டெண்டர் எடுக்கும் தனியார் நிறுவனம்தான் செய்யும் நிலை ஏற்படும். அதேபோல் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பணிக்கும் சம்மதம் இல்லாத நிலை ஏற்படும் என்றும், இதனால் மின் கணக்கீட்டாளர், கணக்கீட்டு மேற்பார்வையாளர், வருவாய் மேம்பாட்டாளர் பணிகள் கேள்விக்குறியாக மாறும் என்றும் மின்வாரிய ஊழியர்கள் எச்சரிக்கிறார்கள். அதேபோல் ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, அதேபோல மாலை 6 மணி முதல் 10 மணி வரை கூடுதல் 25% கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை வரும் என வர வாய்ப்பு உள்ளதாம். மேலும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ரூபாய் 5 மின் கட்டணம் இருக்கும் என்றும் மின்வாரிய ஊழியர்கள் குற்றச்சாட்டுகிறார்கள். தற்போதைய நிலையில் மீட்டருக்கான கட்டணமில்லை. ஸ்மார்ட் மீட்டரில் அது இருக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 22 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டும் என்ற நிலை வரும் என்றும், இதற்கான மானியத்தை நேரடி பலன் பரிமாற்றம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் மூலம் வங்கி கணக்கில் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் என்றால் விவசாயிகள் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை வரும் என்றும் மின்வாரிய ஊழியர்கள் கூறுகிறார்கள். இலவச திட்டத்தில் 83 லட்சம் வீடுகள் 100 யூனிட் இலவச மின்சாரத்தில் பயன் அடைந்து வரும் நிலையில் அதுவும் ரத்தாக வாய்ப்பு உள்ளது என்று எச்சரிக்கிறார்கள். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதால் கணக்கீடு பிரிவு பணியாளர்கள் வேறு பணிக்கு மாற்றப்படுவதோடு மின் உற்பத்தி, பகிர்மானம், தொடரமைப்பு, விநியோகம் என ஒட்டுமொத்த நிர்வாகமும் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து தனியார் கைகளுக்கு மாறிவிடும். சமூக நீதி, இட ஒதுக்கீடு பறிபோகும். கேரளா அரசு டென்னிஸ் முறையை ஏற்றுக் கொள்ளவில்லை என்பதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே தமிழக மின்வாரியத்தை முறையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு முத்தரசன் கூறியுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.